ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி சில்லு எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 வரமிளகாய், அரை கப் உடச்ச கடலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் கற்பாசி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய்ச்சல், இந்த வரமிளகாய், அது கூடவேவும் உடச்ச கடலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, அரை டீஸ்பூன் வந்து கசகசா எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குருமா வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ நல்லா குக்கர் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை சின்னதாக எடுத்துருக்கேன், ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அப்புறம் கற்பாசி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அந்த ஹீட்டில் இந்த தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சைடிஷ் வந்து சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராகவே செட் ஆகும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கின அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. விசிலெல்லாம் அடங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஸ்டவ்லேயே வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இது கூட ஊற்றிக்கலாம். அந்த பேஸ்ட்டும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதி வந்தப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.